ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற அவுரங்காபாத் அலைஸ் சத்ரபதி சாம்பாஜி நகர் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கோம். ஸோ அங்க இருக்கிற சித்தார்த் ஜூ அண்ட் பார்க்கில் தாங்க இருக்கோம். நம்ம அவுரங்காபாத் வந்தா முக்கியமா பார்க்க வேண்டிய இடத்துல இந்த பார்க் அண்ட் ஜூவும் ஒன்று, அதுக்கப்புறம் பிபிகா மக்பரா அப்படின்னு ஒரு டெக்கான் ஆஃப் தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. தாஜ்மஹால் மாதிரியே இருக்குமா அந்த பில்டிங்கு, அது அவுரங்காபாத்ல தான் இருக்கு, சாம்பாஜி நகர்ல. ஸோ இந்த ரெண்டு லொக்கேஷனையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க, பிக்னிக் வந்துட்டு. ஸோ வாங்க நாமளும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க சித்தார்த் பார்க் அண்ட் ஜூ அப்புறம் பிபிகா மக்பரா ரெண்டையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, இதுதான் என்ட்ரன்ஸுங்க, சித்தார்த் பார்க் அண்ட் ஜூ. அழகா ஒட்ட வச்சு இவங்க எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க. உள்ள வந்தோடனே அழகா ஒரு இது ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு, பட் ஆனா ஆன் பண்ண காணோம். ஈவினிங் டைம்ல கூட என்ட்ரன்ஸ்ல பாருங்க எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குன்னு. நிறைய குட்டீஸ் எல்லாம் வருவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் பிக்னிக் வந்து சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க, ரெட் கலர் யூனிஃபார்ம் போட்டு. ஸோ இங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல தோசை, பாவ் பாஜி, மிசால் பாவ் இதெல்லாம் கிடைக்கும் போல. சரி வாங்க நாம போய் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இது வந்து 6:30 வரைக்கும் இருக்கும் போல. இது பார்த்துட்டு நாம பிபிகா மக்பரா, அதாவது தாஜ்மஹால் மாதிரியே இருக்கிற பில்டிங்க்கு, மான்யூமெண்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? சித்தார்த் கார்டன் என்ட்ரன்ஸுங்க. மக்களே இங்க பாருங்க, பார்க்குக்கு கூட இங்க ஆர்மி ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. ஸோ சித்தார்த் கார்டனோட டிக்கெட் கர் 20 ரூபான்னு நினைக்கிறேன். இது நம்பர்ஸ் கூட மராத்தில தாங்க எழுதியிருக்காங்க, அநியாயம் பண்றாங்க. ஸோ டைம் வந்து 5:30 PM 6:15 PMனு போட்டிருக்காங்க. உதான் பந்த். ஓகே, 7 PM வரைக்கும் இருக்குங்க. மக்களே டிக்கெட் எடுத்தாச்சுங்க. சித்தார்த் கார்டன் சாம்பாஜி நகர் 20 ரூபா அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு 10 ரூபா. 6:30 வரைக்கும் டைமிங்க, ஈவினிங். ஸோ என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு, வாங்க டிக்கெட் செக் பண்ணிட்டு உள்ள போவோம். மக்களே பிஸியான சிட்டிக்குள்ள ஒரு ஓயாசிஸ் மாதிரி அழகா நீட்டா ஒரு பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. சித்தார்த் கார்டன் அண்ட் ஜூ, அவுரங்காபாத். நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய ஸ்கூல் குட்டீஸ் தாங்க. எல்லாரையும் இங்க பிக்னிக் கூட்டிட்டு வந்துருவாங்க போல. இங்க பாருங்க, குரூப் போட்டோ செஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க ஒரு குரூப் இருக்கா, இந்த பக்கம் ஒரு குரூப் இருக்கு பாருங்க. எல்லா ஊர்லயும் இந்த மாதிரிதான் இல்ல, ஏதாவது ஒரு மான்யூமெண்ட்டுக்கு பார்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் ட்ரிப் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மராட்டி தாய்மார்கள் சேலை கட்டுற ஸ்டைலுங்க. நல்லா இருக்குங்க, அழகா லான்ஸு, குட்டி குட்டி லேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க, வாட்டர்வேஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. எல்லா ஊர்லயுமே மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங் அவுட் ஸ்பேஸ் தேவைப்படுது இல்லையா? பிஸியான லைஃப் ஸ்டைல்ல ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கப்புள்ஸு, லவ்வர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்கோசிஸ்டம் தேவைப்படுது. இல்லாட்டி மக்கள் அவன் பைத்தியம் பிடிச்சி தெரியுவாங்க. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்கோசிஸ்டம் எல்லாம் சிட்டிஸ்குள்ள அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பிஸி லைஃப் பொல்யூஷனுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு குட்டி ஓயாசிஸ் மாதிரி கிரீன் ஸ்பேஸ்க்கு வந்தால் மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க நம்ம சத்ரபதி சாம்பாஜி நகரில் சித்தார்த் கார்டன் அண்ட் ஜூ. போய் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். மக்களே இங்கே பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான புத்தா ஸ்டாச்சு. நம்ம அஜந்தா ஆகட்டும், எல்லோரா ஆகட்டும், ரொம்ப முக்கியத்துவம் வந்து புத்திஸ்ட் ரிலீஜன் சம்பந்தமா தான் இருக்கும். அதுவும் அஜந்தாலாம் ஃபுல்லாவே வந்து புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி தாங்க. ஸோ புத்திசம் செழிப்பா இருந்த இடங்கள் போல இந்த ஏரியாலாம். அழகா சித்தார்த்தே புத்தர் தானே, சித்தார்த்தர் தானே அதுக்கப்புறம் புத்தர் ஆனாரு. பிரின்ஸா இருக்கிறப்ப அவர் பேரு சித்தார்த்தா, அதனாலதான் சித்தார்த் கார்டன்னே பேர் வச்சிருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. போட்டோ செஷன்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. ஷூஸ் செப்பல்ஸ் எல்லாம் இல்லாம போகணும் போல, செப்பல் போட்டே போனாங்கன்னு இந்த ஆபீசர் அம்மா ஒரே கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. புத்தருக்கு கூட மதிப்பு தர மாட்டீங்களா அப்படின்னு.
நீங்களாம் ஸ்கூல் படிக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது செய்றீங்களா? அவங்க மராத்தி ஹிந்தியில பேசுனதை நான் அப்படியே உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்றேன். ஓ மை ஜீசஸ் காட். ஸோ நிறைய ஸ்கூல் கிட்ஸு, காலேஜ் கிட்ஸு எல்லாரும் இங்க வந்தா கிட்ஸா மாறிடுவாங்க போல ஆர்வ கோளாறுல. மக்களே, ஐ லவ் சித்தார்த் கார்டன் செல்ஃபி பாயிண்ட்டுங்க. எல்லா குட்டீஸும் இங்க எங்கேயோ கிளம்பிருச்சு. இது குட்டீஸ் விளையாடுறதுக்கான அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் போல. இங்க பாருங்க, டாய் ட்ரெயின் எல்லாம் எக்ஸைட்டடா ஓடிட்டு இருக்குதுங்க. எல்லா பக்கமே வந்து சித்தார்த்தரை பேஸ் பண்ணி தாங்க வச்சிருக்காங்க. செம எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல இந்த பிளேஸ். ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் கவுண்டர் இருக்கு பாருங்க. இங்க டிக்கெட் எடுத்துட்டு பசங்களை மேய்ச்சு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள டீச்சர்ஸ்க்கு தாலி அறிஞ்சிரும்ல. நம்மளோட ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருதா? மக்களே, இங்க பாத்தீங்களா ரிமோட் ஜீப். ஸோ அந்த பையன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி குட்டீஸ்க்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. பின்னாடி ஃபுல்லா குட்டீஸ் விளையாடுற ஏரியாஸ் தாங்க. அங்க கொஞ்சம் டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. டிஃபன் சென்டர், ஸ்நாக் கவுண்டர்ஸ் எல்லாம், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்கு. மக்களே, இங்க பாத்தீங்களா லைட்லயே ஒரு ஃபவுண்டைன் போட்டிருக்காங்க. வாவ் மேன், செம்ம கியூட்டா இருக்குங்க. ஓ மை காட், வேற லெவலா இருக்கா. என்னென்ன மாதிரி எல்லாம் கிரியேட்டிவிட்டி கொண்டு வராங்கப்பா நம்ம ஆளுங்க. அநியாயங்க, செம்ம கியூட். ஃபுல்லா ஸ்கூல் கிட்ஸ் தான். எங்க பார்த்தாலும் ஸ்கூல் கிட்ஸ் மயமா இருக்கு. மக்களே, உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊர்லயும் பண்ணலாமே, லைட் ஃபவுண்டைன்ஸ். என்ன சொல்றீங்க? குட்டீஸ் எல்லாம் ட்ரெயின்ல போர்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இத்தனை குட்டீஸை வச்சு மேய்க்கிறாங்களே நம்ம டீச்சர்ஸ், அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு சல்யூட்டா கொடுக்கணும். நாமெல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே போர் அடிச்சிடறோம்ல, ஐய நசையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை எந்த மேனேஜ் பண்றதுன்னா சும்மாவா? ஸோ இங்க வந்து டிக்கெட் பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 50 rupees, சில்ட்ரனுக்கு 30 rupees. ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் கவுண்டர்ல. இங்க பாருங்க, குரூப் போட்டோ செஷன்ஸ். ஓ, இங்க அடுத்த குரூப் வந்து ட்ரெயின் ஏறுறதுக்கு ரெடி ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஓ, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வாங்க இது. ஐயோ, அநியாயம் பண்றீங்கயா. இங்க பாருங்க, வந்தே பாரத் மாதிரியே டிசைன் பண்ணி டாய் ட்ரெயின் விட்டுருக்காங்க. சோ கியூட்டுங்க. நம்ம ஊர் கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குப்பா. டாய் வந்தே பாரத் கிளம்ப போகுது. இங்க பாருங்களா, பியூட்டிஃபுல்லா ட்ரெயின் ரூட் எல்லாம் வச்சு என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க பார்க்குக்குள்ள. ட்ரெயின் கிளம்புது போலயே, ஹாரன் எல்லாம் அடிக்குது. மக்களே, சாம்பாஜி நகரிலிருந்து பூனே செல்லும் அதிவிரைவு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சாம்பாஜி நகர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கிளம்புகிறது. வேற லெவல்ல, உண்மையிலேயே செம்ம சூப்பரான ஐடியாங்க. சவுண்ட் எல்லாம் போட்டு போகுதுப்பா ட்ரெயின். இது என்ன மெத்தட்ல ஆபரேட் பண்றாங்கன்னு தெரியல. ஒருத்தர் உட்கார்ந்து விசில் அடிச்சுட்டே போறாருங்க ட்ரெயின் மாதிரியே. ஐயோ, செம கியூட். மக்களே, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போற கார்டன் ஏரியாக்கு ஆப்போசிட்ல இங்க பாருங்க, ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாங்க. ஒரு 10 ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரே கலகலன்னு இருக்குங்க. அது ஆடிட்டு இருக்கு. ஓ மை காட். அடுத்த குரூப் ஆஃப் குட்டீஸும் வந்துருச்சுங்க.
பார்க் எல்லாம் நிரம்பி வழியுது போங்க. இங்க பாத்தீங்களா சூப்பர் மேனு, பேட்மேனு, ஹீ மேனு எல்லா மேனும் நின்னுட்டு இருக்காங்க லைனா. அழகா ஒரு லான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க இந்த ட்ரீ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. கரெக்டா எண்டுல வந்து அழகா இந்த பூ பூத்து இருக்குங்க. வேற லெவல் பைன் ட்ரீ மாதிரியே இருக்கு. உள்ள யாரையும் அலோவ் பண்றது இல்ல போல. ஒரு அம்மா உட்காந்து அப்படியே கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற பார்க் மாதிரி இருக்குங்க அழகா. அப்படியே அமைதியான இந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல பார்த்தா இங்க பாருங்க இதுகளோட ஆட்டத்தை. இங்க ஒரு வானரங்கள் ஆடிட்டு இருக்கு. கொக்கா மக்கா. இங்க பாருங்க எல்லாம் ஒரு வாட்டர் பாட்டில்ஸோட வந்துட்டு இருக்குங்க. மக்களே இங்க பாருங்க நார்த் இந்தியால பிளாஸ்டிக் போடுறதுக்கு நம்ம கேரளா மாதிரியே வச்சிருக்காங்க அழகா. ஒரு பாட்டில் ஷேப்ல பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் உள்ள போடுறதுக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இங்க தண்ணீர் எல்லாம் வந்து பப்ளிக் தண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து மண்குடுவியில தாங்க வச்சிருவாங்க. இந்த மாதிரி மண்குடுவியில தண்ணி ஃபில் பண்ணி அழகா மூடி வச்சிடுறாங்க. இப்போ கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஒரு டேங்க் வச்சு அதுல இருந்து மண்குடுவைகளுக்கு கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நாம பிடிச்சு குடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சில்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும்ல மண் பாத்திரத்துல. மக்களே ஒரு மினி ஜூ மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எதையுமே காணோம். இல்லை இன்னைக்கு அலோவ் பண்ணலையே என்னன்னு தெரியல. நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டேன். வெறும் கார்டன் ஏரியாஸு, ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கான லான் ஏரியாஸு, குழந்தைங்க விளையாடுறதுக்கான சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, இந்த லைட் ஃபவுண்டெயின்ஸு இதெல்லாம் தான் இருக்குது. ஜூ பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிபிகா மக்பரா போய் பார்ப்போம். தாஜ்மஹால் ஆஃப் டெக்கான். மக்களே ஃபைனலி அந்த ஜூவை கண்டுபிடிச்சிட்டோங்க. இந்த லைட் ஃபவுண்டெயின் இருக்குல்ல, லைட் ஃபவுண்டெயின்லேருந்து நேராக அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோன்னா இங்கே பாருங்கள் சித்தார்த் கார்டன் ஜூன்னு இருக்குது. இங்கேயும் டிக்கெட் எடுக்கணுமா என்னன்னு தெரியல, கேட்டுப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கார்டன் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, உள்ளே போனால் ஜூ போல். மக்களே சித்தார்த் கார்டன் ஜூக்கு செப்பரேட் என்ட்ரிங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல் டிக்கெட் 50 ருபீஸ், ஹாஃப் டிக்கெட் வந்து 20 ருபீஸ். வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு நாம் உள்ளே ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மக்களே டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 50 ருபீஸ் அடல்ட்டுக்கு. எங்கெங்கே என்ன நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. பிளாக் பக்கு, அதுக்கப்புறம் சாம்பார் டியர், நீல்காய், எல்லோ டைகர், ஒயிட் டைகர். ஓ இவ்வளோ இருக்கா. ஸ்னேக் பார்க்கு, crocodile பார்க் இதெல்லாம் இருக்கு. ஈமு கோழி இதெல்லாம் இருக்கான். ஓகேவா வாங்க போய் பார்ப்போம். வா சூப்பராக ஒரு ஈவினிங் டைமில் சன்செட் ஆகிற டைமில் இங்கே பாருங்களா, இதெல்லாமே வந்து சாம்பார் டியர் இருக்கிற ஏரியா தாங்க. மான்கள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க அழகா. ஓ மை காட், உண்மையிலேயே சிட்டிக்கு நடுவில் ஒரு ஓயாசிஸ் மாதிரி இருக்குங்க. வேற லெவல். வா கியூட். எத்தனை மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறாருங்க. நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 20-25 மான்கள் இருக்கும் போல. எல்லாத்துக்குமே கொம்பு இருக்குங்க. செம்ம கியூட் மக்களே. சண்டை போட்டுக்குது பாருங்க. புல் ஃபைட் மாதிரி டியர் ஃபைட் மக்களே. எப்படி கொம்புகளை வச்சு சண்டை போட்டுக்குதுங்க. மொத்தமா இந்த ஏரியால தான் புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கு மக்களே. எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. மான்களை பார்த்தாவே மனசுக்கு ஒரு இதமான ஃபீலிங் இருக்குங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சாதுவான மிருகங்கள் இல்ல, இதுகளை பார்க்கறதே ஒரு தனி வைப் தான். மை பர்சனல் ஃபேவரட்ஸ். ஓ ஓ ஓ ஓகே, ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றான். டேய் விடுடா, ஏன்டா இப்படி பண்ற? காமசூத்ரா வேலையெல்லாம் காமிக்கிறையடா நாங்க வந்து பாக்குறப்போ. அதுக்கு இயற்கையா இருக்கு, நாம வந்து பார்க்க வந்துட்டு இப்படி அதுகளை குத்தம் சொல்றது தப்புதான். என்ன சொல்றீங்க மக்களே? செல்லங்க மக்களே. இங்க பாருங்க,
இது என்ன டீர்னு தெரியலீங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க மக்களே. இதுக்கு சில மாதிரி உட்கார்ந்து இருக்குதுங்க. ஒரு வா, இது நீல்காய்ஸ்ன்னு நினைக்கிறா. கொம்பு பாருங்களா. வாவ், அழகா பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பக்கம் தான் கம்பி வேலி இருந்துச்சு, இந்த பக்கம் அப்படியே நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி பண்ணிருக்காங்க. பாருங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மக்களே நீல்காய்ஸ். நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ள போகும்போது பார்த்திருக்கேன், பட் ஆனா தூரத்துல இவ்வளவு பக்கத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். யாராவது நீல்காய் இவ்வளவு பக்கத்துல பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. எது மேல் எது ஃபீமேல் தெரியல. ஐ திங்க் கொம்பு இருக்கிறது மேல், கொம்பு இல்லாத ஃபீமேல்ஸ் நினைக்கிறா. மக்களே இது பாருங்க, இந்தியன் பர்குபைன். முள்ளு இருக்கும்ல, இங்க பாருங்க பர்குபைனுக்கு. ஓ, முள்ளம்பன்றிகள். நான் நடக்கிறேன் பாருங்க எந்திரிச்சு. யாராவது எதிர்த்து பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அப்படியே முள்ள விரிச்சிட்டு பயங்காட்டுவான். இங்க பாருங்களா எப்படி ஓடுறான் பாருங்களா. என்ன பண்றான் இவன்? ஜாக்கல்ங்க, சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கு. ஓ, ஃபுட்டு கொடுக்க வர்றாங்க, அதனாலதான் எக்ஸைட்டிங்கா இருக்கான். இது வந்து மங்கி, மக்வா முலாட்டா. குரங்குகள்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. குரங்கெல்லாம் சாதாரணமாகவே நம்ம ஊரில் இருக்கிறது தானே. இங்கேயும் ஒரு ஜாக்கல் தான் இருக்கும் போல. எல்லாம் ஃபுட்டு வந்தோடனே எக்ஸைட்டடாக சுற்றிட்டு இருக்கானுங்க. இதுவும் ஜாக்கல்ஸ் தான். ஜாக்கல்ஸ் எல்லாம் இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஃபுட்டு வந்தோடனே அப்படியே எக்ஸைட்டடாக சுற்றிட்டு இருக்கானுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈமு கோழி இருக்கு. இது அங்கே நின்றுட்டு இருக்கு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் போனால் இதுவும் வந்து முள்ளம்பனி, பார்க்குபைன்ஸ் தான். முள்ளம்பனி இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? ரெண்டெண்ணம் ஜோடியாக உட்காந்துருக்குங்க. இந்த முள்ளு குத்துச்சுன்னா அவ்வளோதான். இங்கே இருக்கு பாருங்க, எவ்வளோ முள்ளு வச்சிருக்கு பாருங்க ரெண்டும். இதுக்கு ரெண்டும் லவ் பண்ணும்போது குத்திக்குச்சுன்னா என்னங்க பண்ணும்? சரி, இதுகளோட நேச்சர் இதுகளுக்கு தெரியாமையா இருக்கும். ஐயோ, ரொம்ப தான் லவ் சுட்டுட்டு இருக்கானுங்க, ஸ்மூச் பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்க்குபைன்ஸ், ஈமு கோழிகள், ஜாக்கல், நீல்காய் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததில்ல. முள்ளம்பனியெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது. மக்களே இங்கே பாருங்க, ஓடிட்டாங்க நான் வந்தோடனே பக்கத்தில். சோ அழகுப்பா. இதுகளெல்லாம் பார்த்துட்டே இருந்தா அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கியூட்டா சுத்திட்டு இருக்கானுங்க. அங்கேயும் ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. இது வேற க்ளோஸ் பண்ண போறாங்களா? சீக்கிரமா சுத்தி பார்த்துட்டு வர சொல்றாங்க. எத்தனை என்ன இருக்கு பாருங்க. எப்படி ஓடுதுங்க பாருங்க. சாம்பார் டியர்ஸுங்க இது. அந்த பக்கம் நீல்காய், இது சாம்பார் டியர்ஸ். சாம்பார் பார்த்தாச்சு, பிளாக் பேக் பார்த்தாச்சு, நீல்காயும் பார்த்தாச்சு. ஒரே ரொமான்ஸ் பாத்தீங்களா? ஹாய் ஹாய்டா, ஹலோ ஹாய். பார்க்கறான் நம்மள. கியூட் மக்களே. என்ன என்ன உன் பேரு? ஓய் ஹலோ மக்களே. இது வந்து ஸ்பாட்டட் டியர்ஸுங்க, புள்ளிமான்கள். काय आता आले पैसे तर आपण कुठे ठेवत नाही, आपण कुठे देऊन टाक. काय करायचं आपल्याला ठेवून मला ते पैसे, बरोबर आहे. நீல்காய்ஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கானுங்க பாருங்களேன். மக்களே கரடி பசங்க அப்படி எவ்வளவு பெருசா இருக்கானுங்க. நல்லா கருப்பா எப்படி இருக்கானுங்க பாருங்க. 2 பேரே இருக்கானுங்க ஜோடியா. இதெல்லாம் நம்ம
ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள பார்த்ததுங்க. அப்படியே இங்க அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓ மை காட், பொம்மை மாதிரி இருக்கானுங்க. சோ கியூட்டுங்க. சண்டை போட்டுக்கிறானுங்க. மக்களே, இது ஸ்னேக் செக்ஷன். ஸ்னேக் அண்ட் crocodiles எப்படி படுத்திருக்கான் பாருங்க. இது ஒரு குகை மாதிரி பண்ணிருக்காங்க. ஓ, இதெல்லாம் டர்ட்டில்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஓ, இங்க இருக்கு பாருங்க. எர்த் போன் போட்டு இங்க பாருங்க. மொனப்பாம்பு அப்படியே சுருண்டு இந்த கடலுக்குள்ள படுத்திருக்குங்க. ஓ, இந்தியன் பைத்தான் இது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? மச்சியா சாவல் रोटी रोटी बहुत कम है। इधर बहुत रोटी ज्यादा चलती है, ज्यादा प्रमाण से। ब्रेकफास्ट लंच डिनर तीन समय चावल। இங்க பாத்தீங்களா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? குப்பரை காக்கா வந்துட்டு உள்டா திரும்பிட்டு அப்படியே நெளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. டேய், யாராவது வந்து என்ன திருப்பி போடுங்கடா. கியூட். டேய், திரும்புடா. மக்களே, இதுவும் வந்து நீல்காய். பையா, நீல்காய் ஹே கியா? नीलगाय। பாத்தீங்களா, ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கானுங்க. கியூட்ல எப்படி பாக்குறான் பாருங்களா, அசையாம. மக்களை, கரெக்டா சன்செட் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம பேர்ட்ஸ் பார்க்க வந்திருக்கோம். ஸ்னேக்ஸ் பார்த்தாச்சு, டியர் பார்த்தாச்சு, ஜேக்கல் பார்த்தாச்சு, நீல்காய் மான்கள் பார்த்தாச்சு. வாவ், எல்லாம் கலர் கலரா இருக்கானுங்க. வேடந்தாங்கல் வந்த மாதிரி இருக்குங்க. மக்களே, ஃபைனலி டைகர்ஸ்ங்க. சேவ் த டைகர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ஓடுறோம் பாருங்க. மக்களே, ரெகுலர் டைகர் தான் பார்த்திருப்பீங்க. ஒயிட் டைகர் பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க எப்படி மெஜஸ்டிக்கா சுத்திட்டு இருக்கானுங்கன்னு. ஓ, வாட் அ மெஜஸ்டிக் கிரியேச்சர் மக்களே. ரெண்டு பேர் இருக்கானுங்க பாருங்க. ஜோடின்னு நினைக்கிறேங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆணுன்னு நினைக்கிறா. ஓய்யோ, இவ்வளோ க்ளோஸ் அப்ல நீங்க ஒயிட் டைகரை பார்த்துருக்கீங்களா மக்களே? சான்ஸே இல்லைல்ல. நம்ம யூஸ்வல் டைகர்ஸை பார்த்துருப்போங்க. புலிகள் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸ்ல இருக்கிறத இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க நேர்ல. பிக்சர்ஸ்ல பார்த்துருக்கேன். ஐயோ, நேர்ல நம்ம கண்ணால பார்க்கறதுக்கு எவ்வளோ மெஜஸ்டிக்கா இருக்கு தெரியுமா? ஐயோ, இதனாலதான் புலி சிங்கத்தை எல்லாம் பார்த்தா நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருதுல. எவ்வளவு மெஜஸ்டிக்கு. The roar of the lion. Oh my god. Oh. त्यांच्याकडे जाऊ का मी इकडून? त्यांच्याकडे जाऊ का मी? पर्यंत जात असतील आवाज आहे. मी जाऊ का त्यांच्याकडे? नाही रे बेटा. ये बघ इकडे बघ. इकडे बघ. माझ्याकडे बघ. மக்களே, வாழ்க்கையிலேயே சிங்கத்தோட கர்ஜனைய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நம்ம சாம்பாஜி நகர்ல தாங்க. ஒக்கா மக்கா, இதனாலதான் வந்து காட்டுக்கே ராஜான்னு சொல்றாங்க. உண்மையிலேயே வந்து சிங்க கர்ஜனை செய்யும் போது நம்ம பாடியில எவ்வளவு வைப்ரேஷன் ஆகுதுன்னு நேர்ல இருந்தா தாங்க தெரியும். அப்படியே வந்து டிஃபால்ட்டா கூஸ் பம்ப்ஸ் வரும் ஒவ்வொரு டைமும் கர்ஜனை செய்யும் போது.
கமாண்டிங் அனிமல்ங்க, சான்ஸே இல்ல. அதனாலதான் யானைகள் எல்லாம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் சிங்கம் காட்டுக்கு ராஜா. அதோட ஒரு கர்ஜனையில எல்லார்த்தையும் கமாண்ட் பண்ணிரும் போல. அந்த அளவுக்கு அந்த கர்ஜனையில எனர்ஜி இருக்கு மக்களே. நான் உண்மையிலேயே இதெல்லாம் நம்பினதே இல்ல. நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பாடியில அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதுங்க. ஐயோ, சான்ஸே இல்ல மக்களே. ஐ திங்க் வி பிகம் சோ லக்கி டுடே. ஒயிட் டைகரு, லைனு எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க மக்களே. நம்ம சித்தார்த் கார்டன் அண்ட் ஜூ, சாம்பாஜி நகர், அவுரங்காபாத்ல ஃபர்ஸ்ட் டைம் நாம சிங்கம் ரோர் பண்றதெல்லாம் பார்த்தாச்சுங்க. நம்ம ஒயிட் டைகர், நார்மல் இந்தியன் டைகர்ஸு, லயனு, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், பிளசன்ட் சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக இது பிளான்லேயே இல்லை, பட் ஆக்சுவலாக பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருந்துச்சா, சரி உள்ளே போய் பார்க்கலான்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. டைகர் ரோர் பண்ணி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன மாதிரி சவுண்டு பார்த்தீங்களா? அதனால தான் கிங் ஆஃப் த ஜங்கிளாக இருக்குங்க லயனு. சிங்கம்னா சும்மாவானு இன்னைக்கு தான் பார்த்தேன். அப்படியே அது ரோர் பண்ணும்போது கூஸ் பூம்ஸ் ஆகுது மக்களே. அவ்வளோ மெஜஸ்டிக்கான அனிமலுங்க, சான்ஸே இல்லை. ஸோ மக்களே, நம்ம கார்டன் ஜூல இருந்து வெளியே வந்தாச்சு, சித்தார்த் கார்டன் ஜூல இருந்து. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் ஒரு 4 மணி போல் வந்துருங்க. ஸோ அழகாக பார்க்கையும் சுற்றி பார்த்துட்டு ஜூவையும் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். இல்லாட்டி அறக்க சுற்றி பார்க்கணும். ஈவினிங் ஆக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லைட் ஃபவுண்டைன். ஸோ எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணி ஆச்சுனாவே அவங்களுக்கு விறுவிறுத்துரும் போல, டே விடுங்கடா நாங்கள் போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் கூண்டில் அடைச்சிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சரி, கரெக்டாக மூடுற சமயத்துல தான் அதுக்கு ரோர் பண்ணிட்டு எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. நம்ம ரோர் பண்றதையெல்லாம் கேப்சர் பண்றதுக்கு சரியான சமயமா அமைஞ்சிருச்சு. ஸோ நம்ம சித்தார்த்தர் சிலை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. லைட்டிங்ஸ் போட்டு அங்க பாருங்க 6 மணிக்கெல்லாம். செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி தான் சர்ப்ரைசஸ் அமையும் நம்ம எதிர்பார்க்காத விதமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சித்தார்த் பார்க் அண்ட் ஜூ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பிபிகா மக்பாரா, நம்ம டெக்கான்ல இருக்கிற தாஜ்மஹால்னே சொல்லுவாங்க, அது லைட்டிங்ஸோட பார்க்க போறோம். மெய் மறந்து போயிருவீங்க, 100% ஷியோர். ஸோ நெக்ஸ்ட் விலாகும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.